வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் கொண்டாடப்படும் பாரம்பரிய விழாக்களில் மிகவும் முக்கியமானது கார்த்திகை தீபம். தீபாவளி கொண்டாட்டத்திற்கு பிறகு தென்னிந்தியாவை ஒளிரச் செய்யும் அடுத்த முக்கிய பண்டிகை கார்த்திகை தீபமாகும். தென்னிந்தியாவில் தீபங்களின் திருவிழா என்று அழைக்கப்படும் கார்த்திகை தீபம் என்பது பண்டைய மரபுகளை மதிக்கும் ஒரு கொண்டாட்டமாகும். இந்த விழாக்கள் பரணி நட்சத்திரத்தன்று தொடங்கி தமிழ் மாதமான கார்த்திகையில் கார்த்திகை நட்சத்திரத்தன்று உச்சத்தை அடைகின்றன. இந்த விழா தமிழ் மக்களிடையே முக்கியத்துவம் வாய்ந்தது மற்றும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பண்டைய தமிழ் வேதங்கள் மற்றும் சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புராணத்தின்படி விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் இடையே ஒரு காலத்தில் சண்டை ஏற்பட்டது. ஏனெனில் இருவரும் தங்களை உயர்ந்த தெய்வமாக கருதினர். அவர்களுக்கு இடையே ஏற்பட்ட சிக்கலை தீர்க்க சிவபெருமான் முடிவில்லாத ஒளிச்சுடராக அவர்கள் முன் தோன்றினார். தன்னுடைய பிரம்மாண்ட உருவத்தின் தோற்றத்தையும் முடிவையும் கண்டுபிடிக்க அவர்களுக்கு சவால் விட்டார். யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் மிகப்பெரியவர்களாக கருதப்படுவார்கள் என்று அறிவித்தார். விஷ்ணு ஒரு பன்றியாக மாறி சிவனின் பாதங்களை தேட இறங்கினார். அதே நேரத்தில் பிரம்மா சிவனின் தலையை தேடி தனது அன்னப்பறவையில் சவாரி செய்தார். ஆனால் இருவருமே தோல்வி அடைந்தனர். இது சிவன் அனைத்து வடிவங்களையும் கடந்தவர் என்பதை நிரூபித்தது. கார்த்திகை தீபத்தின் போது இந்த தெய்வீக சுடர் மக்களால் நினைவு கூறப்படுகிறது. இந்த புராண நிகழ்விற்கு பிறகு சிவன் எல்லையற்ற சுடரை அருணாச்சல மலையில் சுருக்கினார். இது அவருடைய எல்லையற்ற ஆற்றலின் நிரந்தர அடையாளமாக மாறியது. இந்த தெய்வீக சுடர் கார்த்திகை தீபத்தின் போது நினைவு கூறப்படுகிறது. எனதால் பக்தர்கள் சிவபெருமானின் எல்லையற்ற தன்மையை ஒரு உறுதியான வடிவத்தில் காண முடிகிறது. மகா தீபத்தின் முக்கியத்துவம். திருவண்ணாமலை நெருப்பை குறிக்கும் 5 பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான அக்னி ஸ்தலமாக போற்றப்படுகிறது. நெருப்பு தூய்மை, ஆற்றல் மற்றும் மாற்றத்தை குறிக்கிறது. அசுத்தங்களை எரித்து புதிய தொடக்கங்களுக்கு வழிவகுக்கிறது. திருவண்ணாமலையே சிவபெருமானின் எல்லையற்ற ஆற்றலை உள்ளடக்கிய ஒரு உயிருள்ள லிங்கமாக கருதப்படுகிறது. கார்த்திகை தீபத்தன்று மகா தீபத்தை ஏற்றுவது வெறும் சடங்கு மட்டுமல்ல, இது சிவபெருமானின் உலகளாவிய தன்மையின் வலிமையான வெளிப்பாடாகும். இது பக்தர்கள் சிவபெருமானின் ஆற்றலை ஒளிரும் சுடர் மூலம் அனுபவிக்க அனுமதிக்கிறது. மகா தீபத்தின் பாரம்பரியம் சங்க காலத்தை முந்தையது. அகநானூறு மற்றும் பெருவிழா போன்ற தமிழ் தொகுப்புகளில் கார்த்திகை தீபத்தை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. இந்த விழா பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. சோழ, பாண்டிய மற்றும் விஜயநகர வம்சங்களின் வரலாற்று பதிவுகள் மகா தீபத்தை ஏற்றுவதற்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரம்மாண்டமான கொண்டாட்டங்கள் மற்றும் கோயில் கொடைகளை விவரிக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் திருவண்ணாமலையின் உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது. அதன் பிரகாசம் பல மைல்களுக்கு தெரியும். பாரம்பரியமாக நெய்யால் நிரப்பப்பட்ட இந்த விளக்கு சிவபெருமானின் தெய்வீக சுடரின் நெடையாந்த பிறவை குறிக்கும் நிலையில் 10 முதல் 12 நாட்கள் தொடர்ந்து எரிகிறது. திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படும் நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து வீடுகளிலும் விளக்கு ஏற்றப்படுகிறது. தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா மற்றும் ஆந்திராவிலும் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. கார்த்திகை தீபத்தின் போது வீடுகள் சுத்தம் செய்யப்பட்டு கோலங்களால் அலங்கரிக்கப்படுகின்றன. சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன மற்றும் சில பாரம்பரிய உணவுகள் பிரசாதமாக செய்யப்படுகின்றன. பக்தர்கள் மாலை வரை விரதமிருந்து வழிபாட்டிற்கு பிறகே விரதத்தை முடிக்கிறார்கள். திருவண்ணாமலையில் அண்ணாமலை மலைகளின் மேல் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. அதைத் தொடர்ந்து சிவபெருமானின் ஆசிர்களை பெற வீட்டில் விளக்குகள் ஏற்றப்படுகின்றன. கார்த்திகை தீபத்தின் போது செய்யப்படும் சிறப்பு பிரசாதமான மாவிளக்கு என்பது அரிசி மாவு, வெல்லம் மற்றும் ஏலக்காய் மற்றும் மஞ்சள் போன்ற பொருட்கள் கலந்து செய்யப்படுகிறது. சிறிய உருண்டைகளாக செய்யப்பட்டு அவற்றில் விளக்கு ஏற்றப்படுகிறது. இது பக்தியையும் செழிப்பையும் குறிக்கிறது. மாவிளக்கை நைவேத்தியமாக படைப்பதும் உட்கொள்வதும் மங்களகரமாக கருதப்படுகிறது. 2025ஆம் ஆண்டிற்கான கார்த்திகை தீபத்தின் முக்கிய நாள் புதன்கிழமை வருகிறது. அதிகாலை 4 மணியளவில் கோயிலுக்குள் பரணி தீபம் ஏற்றுவதன் மூலம் நாள் தொடங்குகிறது. சிவபெருமானின் எல்லையற்ற சுடரை குறிக்கும் திருவண்ணாமலையின் உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படுவதன் மூலம் மாலை 6 மணியளவில் திருவிழா முடிவடைகிறது. திருவண்ணாமலையில் 10 நாள் நடைபெறும் கார்த்திகை பிரம்மோற்சவத்தில் பஞ்சமூர்த்திகள், அதாவது கணபதி, முருகன், அண்ணாமலையார், உண்ணாமலையம்மை
மற்றும் சண்டிகேஸ்வரர் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் தினசரி ஊர்வலம் நடைபெறுகிறது.